அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அன்பு நிறைந்த ஈமானுள்ள சகோதர சகோதரிகளே, கருணை மிகுந்த அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன் ரப்பல் ஆலமீன். 2026ஆம் ஆண்டில் முஹரம் மாதம் எப்போது ஆரம்பமாகும்? முஹரம் 1 எப்போது? தற்போது நாம் துல்ஹிஜா மாதத்தில் இருக்கிறோம். துல்ஹிஜா மாதத்தின் 28வது நாளில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஜூன் 15 திங்கட்கிழமை, நாளைக்கு ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை. துல்ஹிஜா 29 ஆகும். நாளை மஹரிப்புடன் பிறை காணப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் முஹரம் 1ற்குள் நுழைவோம். பிறை காணப்படவில்லைன்னா துல்ஹிஜா 30 நாட்கள் பூர்த்தியாகி அதன் பிறகு முஹரம் தொடங்கும். அதனால் முஹரம் மாதம் நம்மை அடைய இன்னும் சில மணி நேரங்களே இருக்கிறது. முஹரம் மாதம் வரும்போது நாம் மற்ற மாதங்களில் செய்யாத சில அமல்களை நம்ம செய்கிறோம். இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட சொந்த கருத்து கிடையாது. பல மகான்கள், அறிஞர்கள் நமக்கு கற்றுத்தந்த அமல்களில் ஒன்று தான் முஹரம் மாதத்தின் முதலிரவிலோ அல்லது பகலிலோ ஒரு வெள்ளை பேப்பரில் 113 முறை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதி அதை பாதுகாத்து வைப்பது. அப்படி நம்ம எழுதி வைத்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. மோமின்களே, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தொடர்பாக பல விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டியுள்ளது. இன்றைக்கி இந்த அமலை நான் உங்களிடத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று பகிர்ந்து கொள்கிறேன். நமக்கு பல மகான்கள் கற்றுத்தந்த ஒரு சிறப்பான அமல் தான் ஒரு வெள்ளை பேப்பரில் 113 முறை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதி பாதுகாப்பாக வைப்பது. இதை யார் கூறியுள்ளனர், எந்த நூலில் உள்ளது அப்படின்னு சந்தேகம் இருக்கலாம். அதற்காக நான் கூறுகிறேன், இமாம் தரஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரிய அறிஞர்கள் தங்களது நூல்களில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் நிஹாயத்துல் அமல், கன்சூன், நஜாஹி, வஸ்ரூர் போன்ற நூல்களில் இந்த விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அல்லமா அப்துல் ஹமீத் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹியும் இதை பற்றி விரிவாக விளக்கியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலேயே தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். இது கட்டாயமான ஒரு காரியம் கிடையாது. இது ஃபர்லும் இல்லை, வாஜிபும் இல்லை. இது ஒரு நல்ல சுன்னத்தான அமல். அதனால் தொழுகையை விட்டுவிட்டு, ஃபர்லான காரியங்களை விட்டுவிட்டு பிஸ்மி மட்டும் எழுதி வைத்தால் எதுவுமே நமக்கு கிடைக்காது. முதல்ல நாம் ஃபர்லான காரியங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும். 5 வேளை தொழுகையும் ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும். அதன் பிறகு இந்த நல்ல அமல்களையும் நாம் செய்ய வேண்டும். தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, ஆனால் ஒவ்வொரு வருடமும் முஹரம் மாதத்தில் பிஸ்மி எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதனால் என்ன பயன் கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது. அதனால் முதல்ல அல்லாஹுவின் கட்டளைகளை நிறைவேற்றுங்கள். அதன் பிறகு மகான்கள் கற்றுத்தந்த இந்த அழகான அமல்களை நம்ம செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய பரக்கத்தும் நன்மையும் நமக்கு வந்து சேரும். ஒருவரால் இதை எழுதவில்லை என்றாலோ அவருக்கு பாவமா தண்டனையோ கிடையாது. இது கட்டாயம் கிடையாது. எழுத விரும்பக்கூடியவங்க எழுதலாம், எழுத விருப்பம் இல்லாதவங்க எழுதாமலே இருக்கலாம். நான் இதை எழுத மாட்டேன் என்று சொல்பவர்களை நம்ம குறை சொல்ல போவதில்லை. ஆனால் எழுத விரும்பக்கூடியவங்க சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். இதை எழுதினால் அதன் நன்மையை பெற வேண்டும் என்று விரும்பும் பல சகோதரிகளும் இருக்கிறாங்க. அவர்களுக்காக தான் இந்த விளக்கங்கள். எழுதும்போது சில விஷயங்களை கவனித்தால் அதன் சிறப்பு இன்னும் அதிகமாகும். இது நேற்று அல்லது இன்று எழுதப்பட்ட விஷயம் அல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அறிஞர்கள் எழுதி வச்ச ஒரு விஷயமாகும். இப்போது தகவல்கள் வேகமாக பரவுவதால் இது புதிதாக தோன்றலாம். ஆனால் உண்மையிலே இது ஒரு புதிய அறிவு கிடையாது. பல காலமாக மகான்கள் கற்றுத்தந்த ஒரு அமலாகும். அதனாலேயே இதை செய்யக்கூடியவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இப்போது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதின் சிறப்பையும் மகத்துவத்தை நான் அதிகமாக விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு மிகப்பெரிய மகத்துவம் உள்ளது. தௌராத், இன்ஜீல், சபூர் மற்றும் குர்ஆன் ஆகிய 4 வேதங்கள்லையும் குறிப்பிட்ட வார்த்தை தான் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சொர்க்கத்தில் 4 நதிகள் உள்ளன. தூய நீரின் நதி, பாலின் நதி, தேனின் நதி மற்றும் மதுவின் நதி. இந்த 4 நதிகளும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்ட இடத்திலிருந்து பாய்கின்றன என்று ஹதீஸ் நூல்களில் நமக்கு ஹதீஸ் வழியாக கற்று தந்திருக்காங்க. பிஸ்மில்லா சொல்லாமல் ஆரம்பிக்கப்படும் எந்த காரியத்திலும் அல்லாஹுவின் பரக்கத் இருக்காது என்பதும் ஹதீஸில் வந்துள்ளது. அதனாலேயே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு மிக பெரிய மகத்துவம் உள்ளது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போது இதை எப்போது எழுத வேண்டும் என்பதை பார்ப்போம். முஹரம் 1 பிறக்கும் நேரம் முதல் அடுத்த நாள் மஹரிப் நேரம் வரையிலான காலமே இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுத வேண்டிய நேரமாகும்.
மகானான அல்லமா அப்துல் ஹமீத் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க கூறுகிறாங்க, முஹரம் மாதத்தின் முதல் நாளில் ஒருவர் ஒரு நல்ல பேப்பரில் 113 முறை பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எழுத வேண்டும். இப்போது ஒவ்வொருவருடைய மனதிலும் பல கேள்விகள் வரும். லைன் போட்ட பேப்பரில் எழுதலாமா, லைன் இல்லாத பேப்பரில் எழுத வேண்டுமா என்று. லைன் இல்லாத ஒரு வெள்ளை பேப்பர் இருந்தால் அதுவே சிறந்தது. இனி லைன் போட்ட பேப்பரில் எழுதினாலும் அதில் தவறில்லை, ஆனால் லைன் இல்லாத பேப்பர் சிறந்தது. அதாவது வேறு எதுவுமே அதில் எழுதாத, லைன் இல்லாத சுத்தமான வெள்ளை பேப்பரில் எழுதுவது நல்லது. அந்த பேப்பரில் 113 முறை பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று முழு மரியாதையுடன் அதன் புனித தன்மையை மனதில் வைத்து நல்ல எண்ணத்துடன் எழுத வேண்டும். யாரோ ஒருவர் சொன்னதால் எழுதுகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் எழுதக்கூடாது. இதை எழுதுவதன் மூலம் அல்லாஹுவின் அருள் எனக்கும் என் குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல நெய்யத்துடன் எழுத வேண்டும். இப்படி எழுதி வைத்தால் அந்த மனிதருக்கும் அவரது குடும்பத்திற்கும் அல்லாஹு தாலா பரக்கத்தை வழங்குவான். தீய ஆட்சியாளர்களிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். மேலும் அந்த பிஸ்மி வைக்கப்படும் இடத்தில் அல்லாஹுவின் மலக்குமார்கள் பாதுகாப்பாங்க இருப்பாங்க என்று அல்லமா அப்துல் ஹமீத் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது பிஸ்மி எழுதும்போது பலர் கவனிக்காமல் விடும் சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். முதலில் இதை எழுதும்போது அல்லாஹுவின் திருப்தி எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அந்த சகோதரி வீடியோவில் சொன்னால் அதனால் எழுதி பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலை இருக்கக்கூடாது. சும்மா ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் அப்படின்னு சோதனை மனப்பான்மையுடனும் எழுதக்கூடாது. மாறாக முழுமையான நம்பிக்கையுடன், நல்ல மனநிலையுடன், நல்ல நெய்யத்துடன் நீங்கள் எழுத வேண்டும். கடந்த வருடம் எழுதியும் எந்த பலனும் கிடைக்கவில்லை அப்படிங்கிற எண்ணத்துடனும் எழுதக்கூடாது. முழுமையான திருப்தியுடனும் நம்பிக்கையுடனும் தான் இதை எழுத வேண்டும். அதன் பிறகு எழுதக்கூடிய நேரத்தில் கிபிலாவை நோக்கி அமர்ந்து எழுத வேண்டும். ஒழுவுடன் இருக்க வேண்டும். அதாவது பெரிய அசுத்தத்தில் இருந்தும் சிறிய அசுத்தத்தில் இருந்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஜனாபத்து நிலையில் இருக்கக்கூடியவன் என்றால் ஜனாபத்து குளியல் செய்ய வேண்டும். பெண்கள் சுத்தமான நிலையில் இருந்தால் அவர்கள் எழுதட்டும். அல்லாவிட்டால் அவர்கள் எழுதுவதற்கு பதிலாக வீட்டில் சுத்தமான நிலையில் இருக்கும் வேறு யாராவது எழுதி வைக்கிறது தான் நல்லது. எழுதக்கூடியவர் ஒழு செய்து கிபிலாவை நோக்கி அமர்ந்து எழுத வேண்டும். இனி ஸ்கூல் நோட் புக்கிலிருந்து ஒரு பேப்பரை கிழித்தெடுத்து ஏற்கனவே ஏதாவது எழுதப்பட்டிருக்கும் பேப்பரில் அல்லது அலட்சியமாக கிடைச்ச ஒரு பேப்பரில் எழுதக்கூடாது. எழுதும் நேரத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வெள்ளை பேப்பரில் இல்லை பாண்ட் பேப்பர் அல்லது லைன் இல்லாத சுத்தமான ஒரு பேப்பர் கிடைச்சா அதில் எழுதுங்க. இது கட்டாயமான விஷயம் கிடையாது. ஆனால் நாம் எழுதுகிறோம் என்பதால் அதற்குரிய முழு மரியாதையும் கொடுத்து நாம் எழுத வேண்டும். லைன் இல்லாத எந்த ஒரு பிக்சர்ஸும் படங்களும் இல்லாத வேறு எழுத்துக்கள் இல்லாத சுத்தமான ஒயிட் பேப்பரில் எழுத வேண்டும். மேலும் எழுதும்போது குரானில் இருப்பது போல எழுத்துக்களை ஒன்றோடு இணைத்து எழுதக்கூடாது. ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக நீங்கள் பிரித்து எழுத வேண்டும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். முதல் எழுத்து பா, இரண்டாவது எழுத்து ஜீன், மூன்றாவது எழுத்து மீம், நான்காவது அலிஃப், ஐந்தாவது லாம், ஆறாவது லாம், ஏழாவது ஹா, எட்டாவது அலிஃப், ஒன்பதாவது லாம், பத்தாவது ரா, 11வது ஹா, 12வது மீம், 13வது நூன், 14வது அலிஃப், 15 லாம், 16 ரா, 17 ஹா, 18 யா, 19 மீம். இப்படி மொத்தம் 19 எழுத்துக்களையும் ஒவ்வொன்றாக பிரித்தெழுத வேண்டும். ஃபதஹு, கசரு போன்ற குறிகளை இடக்கூடாது. எழுத்துக்களை இணைத்தும் எழுதக்கூடாது. இப்போ 113 முறை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவசியம் ஒரே பேப்பரில் 113 முறையும் எழுத வேண்டுமா அப்படின்னு சந்தேகம் இருந்தால் அப்படி அவசியம் கிடையாது. ஒரு பேப்பரில் எழுதும்போது 50 முறை வந்திருக்கலாம் அல்லது 90 முறை வந்திருக்கலாம். மீதியை அடுத்த பேப்பரில் எழுதலாம். 2 பேப்பர்லையும் முடிக்கலாம். தேவைப்பட்டால் 3 பேப்பர்லையும் எழுதலாம். அதில் எந்த தவறும் இல்லை. முக்கியமானது என்னவென்றால் நல்ல நெய்யத்துடன் சரியான முறையில் 113 முறை முழுமையாக எழுத வேண்டும் என்பதுதான். 1, 2 அல்லது 3 பேப்பரில் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் 113 என்ற எண்ணிக்கை கூடக்கூடாது, குறையக்கூடாது. அதே போல் பேப்பரில் மறுபக்கத்துலேயும் அடுத்த பேஜ்லேயும் எழுதலாம். இரு பக்கத்துலேயும் எழுதுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இனி அடுத்தது நம்பர் போட்டு எழுத வேண்டுமா அல்லது நம்பர் போடாமல் எழுதணுமா அப்படின்னு சந்தேகம் இருந்தால் நம்பர் போட்டு எழுதினாலும் சரி, போடாமல் எழுதினாலும் சரி, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் எண்ணிக்கை போடுவதற்கு, நம்பர் போடுவதற்கு காரணம் 113 முறை எழுத வேண்டிய இடத்துல சிலர் கவனக்குறைவால் 116 முறை அல்லது 118 அல்லது 119 முறை வரை எழுதி விடுகிறாங்க.
பின்னர் அதை அழிக்கலாமா விட்டுவிடலாமா அப்படின்னு சந்தேகம். அதனால் ஆரம்பத்திலேயே 1 2 3 அப்படின்னு நம்பர் போட்டு எழுதினால் எளிதாக இருக்கும். ஆனாலும் எனக்கு எண்ணிக்கை போடாமல் 113 முறை சரியாக எழுத முடியும் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் அப்படியும் எழுதலாம். நம்பர் போட்டால் நன்மை கிடைக்காது என்றும் எங்கும் கூறப்படவில்லை. எண்ணிக்கை போட்டும் எழுதலாம், போடாமலும் எழுதலாம். இனி சிலருடைய சந்தேகம், நாங்கள் எழுதும்போது தெரியாமல் எழுத்துக்களை இணைத்து எழுதிவிட்டோம், அதனால ஏதாவது பிரச்சனையா? இல்லை, நாம் செய்ய வேண்டிய முறை என்னவென்றால் ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக பிரித்து எழுத வேண்டும் என்பதுதான். ஃபதஹ் கசரு போன்ற குறிகள் போடக்கூடாது. இனி அறியாமல் நீங்கள் இணைத்து எழுதிவிட்டால் அதுலேயும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் அந்த எழுத்தை 113 எண்ணிக்கைக்குள் சேர்க்காமல் விட்டுவிட்டு அடுத்ததாக சரியான முறையில் எழுத வேண்டும். அதே போல் ஃபதஹ் கசரு போன்ற குறிகளை அறியாமல் எழுதிவிட்டாலும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த எழுத்தை எண்ணிக்கையில் சேர்க்காமல் விட்டு குறிகள் இல்லாமல் மீண்டும் சரியான முறையில் எழுதி 113 எண்ணிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும். அதனால் எழுதக்கூடிய நேரத்தில் அவசரப்படாமல் ரொம்ப கவனமாக நல்ல நெய்யத்துடன் நல்ல மரியாதையுடன் நல்ல தக்குவையோடு ஈமானோடு இஹ்லாஸோடு எழுத வேண்டும். இனி சிலருடைய மனதில் இருக்கும் சந்தேகம், எந்த கலரில் எழுத வேண்டும்? இதற்கு பிளாக் எழுதினாலும் பரவாயில்ல, இல்லை ப்ளூ எழுதினாலும் பரவாயில்ல. முக்கியமானது மரியாதையுடன் நல்ல நெய்யத்துடன் ஈமானோடு இஹ்லாஸோடு எழுத வேண்டும், அவ்வளவுதான். அதே போல் பீரியட்ஸாக இருக்கக்கூடிய நிலையில் பெண்கள் எழுதலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய சகோதரிகளுக்கு வீட்டில் சுத்தமான நிலையில் இருக்கும் வேறு யாராவது எழுதுவது தான் நல்லது. நாங்கள் முஹரம் முதல் நாளில் எழுத முடியவில்லை, 2ஆம் நாள் அல்லது 3ஆம் நாள் எழுதலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு அதற்கான பதில் என்னவென்றால், முதல் நாள் எழுதுதான் சிறந்தது. ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் உங்களுக்கு தவறிவிட்டால் பின்னரும் எழுதலாம். ஆனாலும் முதல் நாளில் எழுதுவதற்கான சிறப்பு தனியே உள்ளது. கடந்த வருடம் எழுதிய பிஸ்மி இன்னும் எங்களுடைய வீட்டில் இருக்குது, ஷோகேஸில் இருக்குது, பர்ஸில் இருக்குது, இப்போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது இன்னும் மரியாதையுடன் பாதுகாக்கப்பட்டிருந்தால் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் புதிய வருடம் வந்திருப்பதால் இந்த வருடத்திற்கான புதுதாக நம்ம எழுதி கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அமலை செய்யும்போது இதையே எல்லாமாக நினைத்து விடக்கூடாது. தொழுகையை விட்டுட்டு கடமைகளை விட்டுட்டு இந்த ஒரு அமலை மட்டும் செய்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதல்ல 5 வேளை தொழுகையை ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும், ஹலாலான வாழ்க்கையை வாழ வேண்டும், அல்லாஹுவின் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். அதனுடன் சேர்த்தே இந்த நல்ல அமல்களை செய்ய வேண்டும். இனி எழுதி கொண்டிருக்கும் போது ஒலு முறிந்து விட்டது, இப்போது என்ன செய்ய வேண்டும்? மீதியை அப்படியே எழுதலாமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும். ஒலு முறிந்து விட்டால் அங்கே எழுதுவதை நிறுத்துங்கள், சென்று மீண்டும் ஒலு எடுத்துக்கொள்ளுங்கள், அதன் பிறகு மீதியை தொடர்ந்து எழுதுங்கள். முக்கியமானது என்னவென்றால் ஒவ்வொரு எழுத்தையும் தெளிவாகவும் தனித்தனியாகவும் மரியாதையுடனும் எழுத வேண்டும் என்பதுதான். அதன் பின்னர் நீங்கள் எழுதக்கூடிய அந்த பேப்பரை ஒருபோதும் அவமரியாதையாக நடத்தக்கூடாது. அதை சுருட்டி எறிவது போன்ற செயல்கள் நம்ம செய்யக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று எழுதுகிறோமே, அப்போது அதை நாவால் சொல்லாமல் இருப்பதே நல்லது. கையால் மட்டும் எழுதுங்க. மனதில் இது பிஸ்மி என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டும், அதை வாயால் உச்சரிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த பிஸ்மி எழுதக்கூடிய நேரத்தில் ஏராளமான குழந்தைகள் மிகுந்த ஆர்வத்துடன் இதை எழுதுவதை பார்க்க முடிகிறது. பல குழந்தைகள் எழுதுகிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அது மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாகும். இனி இந்த பிஸ்மி எழுதி அந்த பேப்பரை எங்களுடைய பர்ஸில் வைத்திருப்போம். சில உம்மாக்களிடம் பர்ஸ் இருக்கும், சிலரிடத்தில் ஒரு பேக் இருக்கும், அதில் வச்சுருப்பாங்க. அப்போது அந்த பர்ஸை எடுத்துக்கொண்டு நம்ம எங்கேயாவது செல்லும் போது சில சமயம் பாத்ரூமுக்கு கூட செல்வாங்க. அப்போது அந்த பிஸ்மியை எடுத்து வெளியில் வைத்துவிட்டு செல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு அது அவசியம் இல்லை. ஏனெனில் அது நம்மளுடைய பர்ஸுக்கு உள்ளே இருக்கிறது. மேலும் அந்த பேக் அந்த பர்ஸு நம்ம அணிந்திருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பாக்கெட்லேயோ அல்லது நம்ம பேகுக்கு உள்ளேயோ இருக்கிறது. அதனால் அது உள்ளே இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை. இனி சிலருடைய சந்தேகம், இந்த 113 தடவை பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எழுத வேண்டும், அதற்கு காரணம் என்ன அப்படின்னு. ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கிறது. உதாரணமாக சில திக்ருகள் 33 தடவை, சில திக்ருகள் 100 தடவை, சில திக்ருகள் 10 தடவை அப்படின்னு ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போலவே லா இலாஹா இல்லல்லா என்ற திக்ரும் சில அமல்களில் 10 தடவை ஓத வேண்டும் அப்படின்னு ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால் ஒவ்வொன்றுக்குமே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கிறது. அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப நாம் செய்வதுதான் சிறந்தது. அதனால 113 தடவை பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எழுதுவது போதுமானதாகும். அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹ்
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அதனுடைய மகத்துவம், சிறப்புகள் ஆகியவற்றை பற்றி நம்ம விளக்கமாக தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இதை எழுதுவதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.